உங்க எல்லாரையும் இப்படி சிரிச்ச முகத்தோட பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. உங்க அப்பா வீட்டுக்கு வரப்போறாருன்னு தெரிஞ்ச உடனே வீட்டுக்கு பழைய அழகு வந்துருச்சு இல்ல சரவணா? ஆமாம்மா. உன் பொண்ணு இந்த வீட்டை விட்டு போனா முழு அழகும் இந்த வீட்டுக்கு திரும்பி வந்துடும்மா. மணிகண்டா, அப்பா வீட்டுக்கு வர நேரத்துல தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாதடா. புனிதா எங்க வரேன்னு ஏதாவது சொன்னாளா? அண்ணி லைவ் லொகேஷன் அனுப்பி விட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. மேகலை, ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வாமா. சரி யாழினி, மணிகண்டா, சரவணா, அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு, வாங்க சீக்கிரம். மணிமேகலை, ஆர்த்தி தட்டை சீக்கிரம் எடுத்துட்டு வாமா, அவர் வந்துட்டாரு. பாத்துப்பா. என்னங்க, எப்படிங்க இருக்கீங்க? உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? மணிமேகலை, குடுமா, இந்த கற்பூரத்தை ஏத்துமா. மணிமேகலை, இந்தா. என்னங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்கப்பா. வாங்க மாமா, வாங்க மாமா, வாங்க. வா. என்னங்க, மா, நமக்கு அப்பா நல்லபடியா கிடைச்சிட்டாருமா. நான் சொன்ன மாதிரி அப்பாவை மீட்டு கூட்டிட்டு வந்துட்டேம்மா. மாமாவையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டேன். என் தங்கம். என்னங்க, உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. எப்படி இருக்கீங்க? நீங்க இவ்வளவு நாள் இல்லாம இருந்ததுக்கு நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? இப்பதாங்க என் உயிரே எனக்கு திரும்ப வந்த மாதிரி இருக்கு. எல்லாமே நம்ம புனிதா வாழுதாங்க. கடத்தினவங்க கிட்ட நீ பேசுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லம்மா. புனிதா தான் அவன் மாமா கிட்ட சொல்லி அப்பாவை கடத்தி வச்சதே இல்லையாப்பா? டேய், கொஞ்ச நேரம் அமைதியா இருடா மணிகண்டா. இதெல்லாம் திருத்தவே முடியாது. இவ்வளவு நாள் உங்களுக்காகவும் மாமாக்காகவும் தான் நான் பொறுமையா இருந்தேன். இனிமேலும் அப்படி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. புனிதா சொன்ன மாதிரியே அவ அப்பாவை உங்க கண்ணு முன்னாடி நிறுத்தியாச்சு. அவன் மாமாவை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாச்சு. இதுக்கு மேல புனிதாவை குறை சொன்னாங்க, ஒரு புருஷனை என்னால அனுமதிக்க முடியாது. இப்படி கோவப்பட்டு பேசினா நடந்தது உண்மையில ஆகாதுல. மணிகண்டா, கண்ணு முன்னாடி இவ்ளோ நடந்திருக்கு. ஏன்டா அப்ப கூட புனிதாவை நீ நம்பாமலே இருக்க? நமக்காக அவ எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கான்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாருடா. மணிகண்ட கேட்டதே தான் நானும் கேட்கறாத்து. கண்ணு முன்னாடியே நடந்ததை எப்படி மறக்க முடியும்? ஐயோ கடவுளே, தயவு செஞ்சு சும்மா இருங்கம்மா. இவ்ளோ நாள் கழிச்சு அவர் இப்பதான் வீட்டுக்கே வந்திருக்காரு.
தயவு செஞ்சு இந்த விஷயம் எல்லாம் யாருமே இப்ப பேசிட்டு இருக்க வேண்டாம், புரியுதா?